ஓதிக்கொண்டிருந்ததா? கடைசியா நான் படிச்சு கொண்டிருந்த சட்டம் என்ன? இதுதான் உன்னோட தன்னின்ற சட்டத்துல இது உதாரணம் பார்த்துருந்தோம். ம். அந்த இதுகாம பத்தி சொல்லுங்க பாப்போம். சுக்குன் செய்யப்பட்ட நூன் மீம்ல இதுகாம் என்ன என்ன அது என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். சட்டமா? சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுடைய பாடத்துல இதுகாம்டா என்ன அதை பத்தி சொல்லுங்க. இதுகாம பத்தி சொல்லுங்க. சட்டம் இல்ல எல்லாம் இதுகாம பத்தி எல்லாத்தையும் சொல்லணும். ஆம். அஹ் இது நமக்கு 6 லெட்டர் சேர்க்க அது அதுக்கு பேர் எர்மலூன். அது 2 டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு இதுகாம்டா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சொன்னா இதுகாம்டா என்னன்னு சொல்லி மீனிங். இதுகாண்ட சேர்த்தல். சரி. ரெண்டா டிவைட் ஆகும். என்ன எல்லாம் டிவைட்? ஒன்று உன்னோட ஒரு மற்றது உன்ன இல்லாம உன்னோட அதுக்கு 4 லெட்டர் சேர்க்குது. அது உன்னோட சேர்த்து சொல்ற பேர் என்ன? ம் என்ன சொன்னீங்க? உன்னாவோட சேர்த்து உன்னாவோட சேர்த்து ஓதுறேன்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஓ டிவைட் பண்றது பெஸ்ட்டுக்கு வராது. ஓ அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்றோம் அரபிக்ல? இதுதான் ஒன்று. அப்போ என்வு மற்றது உன்ன இல்லாம மாத்துறது அந்த ம், ராவும் லேமும். ம். இது அதுக்கு முன்னுக்கு படிச்ச சட்டம் எல்லாம் கிளியர் தானே? ஓ சரி, அப்ப நான் ஓதுவோம். இன்றைக்கு டவுட் வரப்படும். வேற ஒன்றும் ம் கேட்கல. டவுட் வரப்படாது. டவுட் வந்தா பிரச்சனை. நேற்று பார்த்துக்கிங்க எப்படியா போட ம் ஓதுவோம். நேற்று பேசிட்டு பார்த்துக்கிறீங்க எல்லாத்தையும். ஓ ம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب. ரெண்டாவது في جيدها حبل من مسد. மின் மசது என்ற சட்டம் சொல்லுங்க. குயிக்க சொல்லணும். எதுல? மின் மசது. ஆம். சுக்குன் செய்யப்பட்ட நூன் தொடர்ந்து இதுகாம் பிகுனோட எழுத்து மீம் சுற்றி அதை சேர்த்து ஒன்றாவதுடனும். மூணாவதா? ولا أنا عابد ما عبدتم. நாலாவது. ترميهم بحجارة من سجيل. தர்மீஹிம் பி. எது சொன்னீங்க? சவுண்ட் கிளியர் இல்லையா? சவுண்ட் கேக்குது இல்லையா? என்ன பிரச்சனை? ஹயா, என்ன சொன்னீங்க? சவுண்ட் கேக்குது இல்லையா அல்லது என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கிளியர் இல்லையா? நீ சொன்னது கிளியர் இருக்கல. கிளியர் இல்ல அப்படியா? பேசுறது கிளியர் இல்ல அப்படியா? இல்ல நீ பேசுகிறதே கேட்டுச்சு.
அந்த கடைசி என்னமோ சொல்லக்கொள்ள ஸ்ட்ரக் ஆச்சு. உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பார்த்து கொள்ளணுமா? ம். உங்களோட கவரேஜ் தான் அந்த ஸ்ட்ரக் ஆரம்பிச்சுன்னா கவரேஜ் தான் பிரச்சனை. கிளியர் இல்லைன்னு நான் பேசுறது கிளியர் இல்லை, தெளிவில்லைன்னு சொன்னா நாங்க பார்க்கணும், மைக்க பார்க்கணும். ஸ்ட்ரக் ஆகுறது சொல்றது கவரேஜ் பிரச்சனை. 4வது மார்க் பண்ணப்பட்ட விளங்குதா? ஓ விளங்குது. ம். என்ன சட்டம்? சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இஹ்பாவுடைய எழுத்து பாவை வந்திருக்கிற சுட்டியும் இஹ்பாவுடைய எழுத்து பாவின் மூலமாக சுக்குன் செய்யப்பட்ட மீமை மறைத்து உண்ணாத வதனம். ஓகே, 5வது. الذي جمع مالا وعدده 6வது. في عمد ممدده. குட். 7வது லாஸ்ட். يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. اشتتليورو. இந்த சட்டம் படிச்சிட்டீங்களா இல்லையா? படிச்சாச்சு. சட்டம் சொல்லவா? படிச்சிட்டீங்களா? படிக்கலையா சட்டம்? படிச்சாச்சு. படிச்சாச்சா? சொல்லுங்க பாப்போம். அது இதுதான் அந்த உண்மை இல்லாம வாரத்துல வருது தானே. ம். இதுதான்ல ஒன்னா இல்ல அவ்வாறு சட்டம் படிச்சிட்டீங்களா? சட்டமா? என்ன? இதுதான் என்ன சொன்னீங்க? சொல்லும். சட்டம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? உன்னோட அதுல சட்டம் படிச்சேன். நான் நான் கேட்ட கேள்வி இந்த மார்க் பண்ணிக்கிற இடத்துல சட்டம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? சட்டம் இல்ல. ம். நாங்க அடுத்தது போவோம். இதுதான் பிலா குன்னா. என்ன பெயர்? என்ன சொன்னீங்க? இதுதான். இதுதான் பிலோன். நீ கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகி பாருங்க. உங்களோட கவரேஜ் பிரச்சனை தான். அப்படின்னு உங்களுக்கு விளங்காது, பேசி கொண்டு விளங்காது. ம். ஹலோ.
பார்த்தீங்களா எவ்வளோ லேட் ஆகுது. அவ்வளவுக்கும் நெட்ஒர்க்ல பிரச்சனை நீ பேசுறது கேக்குதா இப்ப? ஓ கேக்குது. ம். இதுதான் விலா குண்ணம். என்ன பெயர்? இதுதான் பிளவுன்னா. எஸ். எஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு முதலாவது பார்த்த சட்டத்திட பேர் என்ன? இதுதான். இதுதான் பிளவுன்னா. எஸ் வியகுண்ணா. அப்ப இதுதான் விலா குண்ணா என்று சொன்னா எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். நாங்க ம் இதுல ஒண்ணா செய்யாம ஓதுறது. நாங்க இதுல ஒண்ணா செய்யாம செய்யாமல். ஓதுறது. ஒண்ணா இன்றி ராகம் இன்றி சேர்த்தல். ராகம் இல்லாம சேர்த்து ஓதுறது. எஸ். மற்றதை ம் இதுக்கும் லாம் ரா ரெண்டு எழுத்துக்கள் தான் நிக்குது நீங்க சொன்னது போல. ம் சுகுன் செய்யப்பட்ட நூன தன்மையை தொடர்ந்து இதுதான் விலா உண்ணா உடைய எழுத்துக்கள் ரெண்டு இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்தால் ம் நாங்க அதனை சேர்த்து சரி. ராகமின்றி ஓத வேண்டும். ம் சேர்த்து ராகமின்றி ம் ஓதணும். விளங்குதா? ஓ சரி. இதுல வந்து முதலாவது உதாரணம் மட்டும் நான் சொல்லித் தருவேன். மற்றதெல்லாம் உங்களோட கை வரிசை தான் இன்ஷா அல்லாஹ். டெஸ்ட்டை பாருங்க. டெஸ்ட்டை கொஞ்சம் ஓதுங்க பாவம். كلا لئن لم ينته لنسفعا بالناصية. சரி. இதுல எந்த இடத்துல இப்ப நான் படிக்கிற சட்டம் வருது? ம், Thanks. இப்ப நான் படிச்சு கொண்டிருக்கிற சட்டம் எந்த இடத்துல வருது? அந்த லஇல்லம் இருக்குது. இல்ல இல்ல. என்ன செஞ்சீங்க? குண்ணா செஞ்சீங்க எப்படியா? ம், ஓ ஆ? என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்களா? எந்த இடத்துல வருதுன்னு கேட்டேன். லஇல்லம் இருக்குதா எனக்கு? அதுல இப்ப நான் எப்படி ஓதணும்? என்ன மாதிரி ஓதணும்? சொல்லுங்க பாவம் சட்டத்தை. சட்டமா? ஆ? ம், சுகுன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து இதுகாம் பிலா உடைய எழுத்து லாம் மந்திக்க சுத்தியும் அதை சேர்த்து உண்ணா இல்லாம ஓதணும். இப்ப சேர்க்கிற பாகம் சுத்தம் செய்யப்பட்ட நூலுக்கு பின்னால வர லாமுக்கு சத்து வந்துக்குது. இல்ல இல்லமெண்டு ஓதையில. அது முக்கியம். ம் ஹயர். இந்த ம் இல்லமெண்டு ஓத முடியும். இப்ப நீங்க மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை தேடி பார்த்து வந்துக்கிறீங்க. கன்ஃபியூஸ் இல்லாம கிளியர் ம் ஆகிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க்கை செஞ்சு தரோம். இந்த ஒர்க்கில் நிறைய புதிய வசனங்கள் இருக்குது. ம் இதுக்கு முன்னுக்கு படிச்ச எல்லா விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீக்ல நிறைய லீவு நாள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே இருக்குது, ஃப்ரைடே இருக்குது, சண்டே இருக்குது, மண்டே இருக்குது. ஆ? ம் ஓ அப்போ இந்த சாட்டர்டே ஒர்க்கு கிளாஸ் இல்லையா? சாட்டர்டே கிளாஸ் நடக்காது. சாட்டர்டே ஆ சண்டே இந்த கிளாஸ் நம்ம யாருக்கும் கிளாஸ் இல்லை. இந்த கிளாஸ் ம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் அந்த கிளாஸை நாங்கள் உங்களுக்கு ஏர்லியா அரேஞ்ச் பண்ண சொன்னோம். உங்களுக்கு அது ம் சான்ஸ் ஆயிட்டு என்றால் நேற்று நீங்க நிறைய விஷயம் குழப்பத்தினால உங்களுக்கு இன்றைக்கு ம் கிளாஸ் போட வேண்டிய சுச்சுவேஷனும் உங்களுக்கு இருந்துட்டு ம் உங்களுக்கு டபுள் சான்ஸ். உங்களுக்கு கிளாஸ் மிஸ் ஆகும் இல்லை, உங்களுக்கு இன்றைக்கு கிளாஸ் போட வேண்டிய தேவையும் இருந்து ஆ அனுப்பணும். மாஷா அல்லாஹ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ம் பார்ப்பேன்.